அன்புமணி நாளை தொடங்கும் சுற்றுப்பயணத்தால் வட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் சூழல் இருப்பதால் போலீசார் தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். பாமக தலைமையகம் சென்னையில் இருந்து தைலாபுரத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. சென்னையிலேயோ வேறெங்குமோ பாமக தலைமையகம் இல்லை. பனையூரில் பாமக தலைமையகம் இருப்பதாக சொல்வது, தாங்களாகவே நிர்வாகிகளை நியமனம் செய்வது, கொண்டு செயல்படுவது சட்டவிரோதமானது. கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார். கட்சியும் நான் தான், தலைவரும் நான் தான். சிறப்பு பொதுக்குழுவின்படி பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி தொடர்வார். தன்னை தலைவர் என கூறிக்கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும். அவரின் பெயருக்கு பின்னால் என் பெயரை போடக்கூடாது. எனவே ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஜூலை 25ஆம் தேதியில் இருந்து நடைப்பயணம் போவதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு டிஜிபியிடம் நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் புகார் மனு கொடுத்து இருக்கிறோம். இதனால் வட தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் சூழல் இருப்பதால் போலீசார் அதிக கவனம் எடுத்துக்கொண்டு தடை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓட்டு கேட்பு கருவி இங்கிலாந்து அல்லது பெங்களூரிலிருந்து வாங்கப்பட்டிருக்கலாம். ஏன் ஓட்டு கேட்பு கருவி வைத்தார்கள், யார் வைத்தார்கள் என எனக்கு தெரியும். அதை நான் அடுத்த வாரம் கூறுகின்றேன். இவ்வாறு அவர் கூறினார்.